அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி அரசியல். இன்னைக்கு இருக்கிற தமிழக சூழ்நிலை அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி வந்து பேஸ் பண்ணி இருக்கு. அது எப்படின்றத நான் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோல ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனியில வந்து அவரு கரூர் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துயர நிலைக்கு சந்திச்சது. அவரோட ரசிகர்கள் ஒரு 41 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 34 குடும்பத்திலேருந்து இழந்தது. அடுத்தது அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மாசத்துலேருந்து 2 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே முடங்கி கிடந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனியோடால தான் நடந்தது. இப்ப அவரு அஷ்டம சனியிலேருந்து மீண்டு வந்துட்டார். அவர் மீண்டு வந்ததுனால முதலமைச்சர் ஆனாருன்னா, அப்படி கிடையாது. இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு அவருக்கு ஆப்போனன்ட்டே இல்ல. என்ன காரணம்னு சொல்றேன். 1/3/1953 இந்த டேட்ல ஒருத்தர் பொறந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக தலைவர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். அவர் சிம்ம ராசி. நீங்க அந்த டேட்ட போய் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஆஸ்ட்ரோ இதுல சாஃப்ட்வேர்ல போட்டீங்கன்னா சிம்மம் தான் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 12/5/1954 ஒருத்தர் பொறந்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல. ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள். அவருக்கும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா சிம்மம் தான் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 8/11/1966. அவர் வேற யாரும் இல்ல. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள். ஸோ அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி தான் வரும். அடுத்தது இன்னும் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, 16/10/1960 இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டு இன்னைக்கு பிஜேபிக்கு தலைவரா இருக்காரு. அவரையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சிம்ம ராசியில தான் இருப்பார். ஸோ இந்த சிம்ம ராசியில உள்ள எல்லா ஆப்போனண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி நடக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்வீப்ல ஒரு அஷ்டம சனி முடிஞ்ச ஒரு தலைவர் புதுசா வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போனண்ட்டே இல்லாம விளையாண்டுட்டு இருக்காரு. இப்போ இவரு ஆப்போனண்ட்டே இல்லாம போயிருவாரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னைக்கும் நிலையா நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில சில ஜோதிடர்களே வச்சுக்கோங்க. அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு அபத்தம். அதுக்கு பேர் ஒரு அரசியல்னு சொல்லாமே தவிர்த்து, அதுக்கு பேர் ஜோதிடம் கிடையாது. ஜோதிடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க பேச்சு இவங்களுக்கே எதிரா திரும்புது. இவங்க முடங்குற மாரி போகுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத மாரி ஒரு ஆளாகுறாங்க. பெரிய நல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப துடிப்பா இருந்தவரே வந்து அவர் சொந்த தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, தோத்துட்டு நிக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற எம்எல்ஏவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இழந்துகிட்டு இருக்காரு. எம்எல்ஏகள் அவர்களுக்குள்ள நம்பிக்கையை இழந்துகிட்டு இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 8% நம்ம வந்து ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டோம் அப்படின்ற நிலைமையில இருந்து, டக்குன்னு அதுல பாதி 4% குறையிறது அப்படின்றது பெரிய சரிவு. அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய கட்சி மேல ஆண்டுகிட்டு இருக்கு. மாநிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவரால ஒண்ணும் வந்து சோபிக்க முடியல. அந்த சூழ்நிலையில தான் இருக்காரு. ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிலைமைக்கு இவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியாத மாதிரி, என்ன பண்ணாலும் அவங்களுக்கு எதிராவே திரும்பிக்கிட்டு இருக்கு. இன்னொரு இப்ப அஷ்டம சனி முடிஞ்சோனே, இப்போ மழை விட்டாலும் தூறல் விடாத கணக்கா வந்து பார்த்தீங்கன்னா, சனி வந்து பார்த்தீங்கன்னா, நீச நிலையில இருப்பார். ஸோ எந்த ஒரு கிரகமும் ஒரு நல்ல நிலையில இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பலன். தவறான இடத்துல இருந்தா கூட. அவர் நீச நிலையில இருந்தாலும், பல கட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீச பங்கம் அடைவார். ஸோ அந்த காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு சோதனை காலம்னு சொல்லலாம். நன்றி.